அங்க எவனோ ஒரு சேனல்ல போய் பேட்டி எடுத்துக்கிறான். சாட்டை என்ன நீங்க தேனிக்கு போன மாதிரி சேலத்துக்கு வந்துடாதீங்க, சேலத்துக்கு வந்தா உங்களை உயிரோட கொன்னுருவோம். அதுன்னு பழைய அசோகன் ஸ்டைல்ல பேசிட்டு இருக்காங்க. உன்னைய பிடிச்சி கொன்னு கொலை எடுத்து உன் கழுத்தை அறுத்து. யாரா நீங்க? 234 தொகுதியிலும் அடுத்த 15 நாள்ல இருந்து கூட்டம் நடைபெற போகுதுடா. 234 தொகுதி வரும். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? மாநாடு வேலையை வச்சுக்கிட்டு இப்ப சேலத்துக்கு நான் வர முடியுமா? வந்தா எங்க அண்ணன் அடிக்க மாட்டாரா? தேனிக்கு போனதுக்கு எதுக்கு தேனிக்கு போனேன், ஒரு நாள் வேலை போச்சு, ஒரு நாள் கூட்டத்துக்கு மாநாட்டு வேலை போச்சுன்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருந்தாரு. 234 தொகுதிக்கு வருவோம். உங்க அண்ணன் விஜயனுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை உங்க கட்சியை உரிச்சு உப்பு கண்டம் போடுவோம். அவசரமே படக்கூடாது தம்பி. நீ எல்கேஜி, நான் பிகிஸ்டி. கூட பாத்தீங்களா? சேலம் பக்கம் வந்துடாதீங்க பசங்க, பாத்துக்கோ. மோசமான பயலுங்க பயலுங்க பாத்துக்க. தேவலாம் விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. சொத்து நாங்க தளபதி அப்படின்னா கேள்வி பண்றோம். 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைகோ இருக்கிறான். தளபதி ஒரு நாளுக்காக மட்டும்தான் இந்த கூட்டம். சேலத்துக்கு வரேன். ஏப்ரல் மாசம் நல்ல மாம்பழம் சீசன் இருக்கும், அப்ப வர்றேன். அடுத்து நீங்க எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறீங்களோ அங்கெல்லாம் வர்றேன். சேலத்துக்கு வந்தது ஆம்பளை ஒருத்த வந்துதான். இப்போ கலிபோர்னியாவுக்கு வந்தாதாண்டா நீ ஆம்பளை, நீ அட்லாண்டிக் பெருங்கடல தொட்டாதாண்டா ஆம்பளை, நீ அமேசானுக்கு வந்தாதாண்டா ஆம்பளைங்கிறான். என்னடா இது? இது ஒரு கூத்தாடா. நான் உண்மையிலே ஆம்பளை நிரூபிக்கணும்னா தாவேக்காரனுக்கு நான் வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வேண்டாம். நீ சேலத்துக்கு வா, தேனிக்கு வா அப்படின்னு எல்லா ஊருக்கும் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். எல்லா ஊருக்கும் வரத்தான் போறோம். அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. இப்பவும் சொல்றேன், தாவேக்கா குறித்து கொள்கை ரீதியான விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இறங்கி அடிக்கவே ஆரம்பிக்கல. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா நீங்க தான் தாங்க மாட்டீங்க. நிறைய வேலைகள் கிடக்கு. அதனால ஒரு போற போக்கில் தட்டிட்டு போயிட்டு இருக்கோம். போற போக்கில் தட்டுறதே எப்படி இருக்குன்னா, இறங்கி அடிச்சா எப்படி இருக்கும்னு நீ பாத்துக்கோ.